நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு சொல்வளர்காடு அத்தியாயம் 29. வேதம் செழித்த காடுகளில் அதுவே பெரிது. நெடுங்காலம் அதற்கு பெயரே இல்லாமல் இருந்தது. ஏனென்றால் அதை மானுடர் பார்த்ததே இல்லை. அங்கே முதலாக சென்று குடியேறியவர் கௌஷீதக மரபிலிருந்து விலகிச் சென்ற சூரியர் என்னும் வேத முனிவர். கௌஷீதகத்தில் 20 ஆண்டு காலம் வேதம் பயின்று வேள்வியை அறிந்து முதிர்ந்த சூரியர் ஒரு நாள் அம்மரபின் முதன்மை ஆசிரியர் அஸ்வாலாயனரிடம், ஆசிரியரே, இவ்வேதங்கள் அனைவருக்கும் உரியவையா என்றார். ஆம், வேதங்கள் மானுடத்திற்குரியவை என்றார் அஸ்வாலாயனர். நான் மானுடன் அல்ல என்று சூரியர் சொன்னார். அன்னத்தாலான இந்த கூடு மானுடத்தில் இருந்து பெறப்பட்டது. இதற்குள் வாழ்வது எங்கும் உள்ள பிரிதொன்று. நான் வேதம் ஓதும் போது அது அச்சொற்களுக்கு செவி கொடுக்காமல் அகன்று தனித்து நிற்பதை காண்கிறேன். நான் தொட்டு எழுவதை மட்டுமே நான் காண்கிறேன். என் உலகு நான் படைப்பதே. எனவே எனக்குரிய வேதம் என ஒன்றுண்டு. அதை நான் இன்னமும் கண்டுகொள்ளவில்லை என்று உணர்கிறேன். அஸ்வாலாயனர் சினந்து, இது வெறும் ஆணவம் மட்டுமே. உன்னை நீ பிரிதில்லா ஒன்று என உயரத்தில் நிறுத்திக் கொள்கிறாய் என்றார். நான் உயரத்தில் நிறுத்திக் கொள்ளவில்லை ஆசிரியரே, ஆனால் நான் பிரிதில்லாத ஒன்றே என்றார் சூரியர். அஸ்வாலாயனர், மைந்தா, நான் சொல்வதை கேள். நீ அறியக்கூடுவது உன்னை மட்டுமே. நீ உள்நோக்கி அறிந்தமையாலேயே நீ உனக்கு அணுக்கமானவன். நீ அறிந்தமையால் தான் நீ பிரிதில்லாதவன் என உணர்கிறாய். இங்குள்ள புல்லும் புழுவும் உனக்கு முற்றிலும் நிகரே என்றார். ஆம், அவை எனக்கு முற்றிலும் நிகர் என்று உணர்கிறேன். ஆனால் அவை மகிழும் வேதம் அல்ல என்னுடையது. ஆசிரியரே, பிரிதில்லாத ஒன்று மேம்பட்டது என்று ஏன் சொல்ல வேண்டும்? இது பிற எதுவும் போன்றது அல்ல, இங்குள்ள ஒவ்வொன்றையும் போலவே என்றார் சூரியர். ஒவ்வொருவருக்கும் ஒரு வேதம் என்பது எப்படி இருக்க முடியும் என்று ஆசிரியர் கேட்டார். ஒவ்வொருவருக்கும் ஒரு முகம் இருக்க முடியும் போது வேதம் ஏன் இருக்க முடியாது என்றார் மாணவர். அச்சொல்லாடல் எழுந்து அனல் கொண்டு மெல்ல தணிந்தது. இளையோனே, இவ்வெண்ணத்தை மட்டும் சூழ்ந்து நோக்கியபடி மேலும் ஓராண்டு காலம் இங்கிரு. உன்னுள் இருந்து நான் வேறு என உணர்த்தும் அது நானும் அதுவே என உணர்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடு. ஓராண்டு நீடிக்காத எச்சிந்தனையும் வெறும் உணர்ச்சி மட்டுமே. அதன் பின்னரும் அவ்வண்ணமே தோன்றும் என்றால் நீ உன் சொல்லை தேடி கிளம்பலாம் என்றார். அதை தலை வணங்கி ஏற்ற சூரியர் ஓராண்டு காலம் கழித்து வந்து ஆசிரியரை வணங்கி சொன்னார். இப்போது விளாம்பழம் முற்றிலும் கனிந்து விட்டது. ஆசிரியர் தலையசைத்து, ஆம், தொடங்கப்படுவது எவ்வண்ணமோ முடியும். நன்று சூழ்க என்றார். ஆசிரியரின் கால்களை தொட்டு வணங்கி வாழ்த்துக என்றார் மாணவர். நான் கற்பித்தவை வழித்துணையாகுக, கைவிளக்காகுக என்றார் ஆசிரியர். கௌஷீதகத்தின் சோலையில் இருந்து கிளம்பிய சூரியர் 12 நாட்கள் இளங்காடுகளினூடாக பயணம் செய்தார். எங்கும் மானுடரே விழிகளுக்கு தென்பட்டனர். எவரும் அறியாத ஓர் இடத்தில் தன்னுள் அமைந்த அது மட்டுமே தன்னை உணரும் தருணம் வேண்டுமென அவர் விழைந்தார். முற்றிலும் தனித்திருக்கையிலேயே அதன் குரலை கேட்க முடியும் என எண்ணினார். ஒவ்வொரு காட்டையும் அடைந்து இதுவல்ல என தவிர்த்து கடந்து சென்றார். பல காடுகளில் வேத நிலைகள் இருந்தன. பலவற்றில் முனிவர்கள் தவம் செய்தனர். அனைத்து காடுகளிலும் மலைக்குடிகள் வாழ்ந்தனர். மானுடரில்லா காடு அவர் கண்களுக்கு தெரியவே இல்லை. மானுடரில்லா இடம் என்று ஒன்றில்லை முனிவரே. ஏனென்றால் சூரியன் மானுட விழிகளை தீட்டுகிறது. மானுட விழிகளால் இப்புடவி சித்திரம் தீட்டப்படுகிறது என்றார் சௌனக கல்வி நிலையின் ஆசிரியர். மானுடர் அறியாத நிலம் என ஒன்றுண்டு என்றால் அது உருவாகவில்லை என்றே பொருள். சூரியர், ஆம், நான் உருவாக்கி எடுக்கும் காடு எனக்கு தேவை என்றார். அந்நாளில் அவரை சந்தித்த மலைமகன் ஒருவனிடம், மானுடர் அறியாத காடு எங்கேனும் உண்டா என்று கேட்டார். முடியில் பேன் போல காடெங்கும் மலை மக்கள் வாழ்வார்கள். அவர்கள் இல்லாத காடு எங்கும் இல்லை என்றான் அவன். இல்லை, இத்தேடல் எனக்குள் எழுந்தமையாலேயே இங்கோ ஒரு பெருங்காடு அவ்வண்ணம் எனக்காக காத்திருக்கிறது என்று உணர்கிறேன் என்றார் சூரியர். அவன் எண்ணிப்பின் தெளிந்து, என்னுடன் வந்து எங்கள் முதுபூசகரை பாருங்கள். அவருக்குள் 1000 மலை தெய்வங்கள் குடிகொள்கின்றன. அவற்றில் ஏதேனும் ஒன்று அதை அறிந்திருக்கக்கூடும் என்றான். மலைமகனுடன் சென்று அவர்களின் குன்று சூழ் குறுங்குடியை அடைந்து
அங்கே முதிய மரப்பொந்தில் 7 தெய்வ கற்களுடன் தனித்து வாழ்ந்த முதுபூசகர் அருகே அமர்ந்து உசாவினார். அவருக்குள் வாழ்ந்த 1000 மலை தெய்வங்களில் ஒன்று பெருங்கூச்சலுடனும் நடுக்குடனும் எழுந்து விடை சொன்னது. வடக்காக செல்க. எங்கிருந்து வெண்ணிறமான நீர் வழியும் ஓடைகள் வருகின்றனவோ அப்பெரும் காடு இன்னமும் மானுடரால் கண்டறியப்படவில்லை. ஆகவே அதற்கு மானுட மொழியில் பெயரும் இல்லை. சூரியன் மட்டுமே அறிந்த அந்நிலத்தில் மலை தெய்வங்கள் மட்டுமே வாழ்கின்றன. அவற்றை நிறைவு செய்தவன் அங்கே வாழ முடியும். வணங்கி விடை பெற்று சூரியர் கிளம்பி சென்றார். வெண்ணிறமான ஓடை என்றால் அதில் சுண்ணமும் கந்தகமும் கலந்திருக்கக்கூடும் என அவர் உய்த்துணர்ந்தார். காட்டில் ஓடி வரும் ஓடைகளின் நீரை அள்ளி ஒரு வாய் அருந்தி பார்த்து அவற்றில் சுண்ணமும் கந்தகமும் மணக்கும் ஓடையை தெரிவு செய்து அத்திசை நோக்கி செல்வதையே தன் வழியாக கொண்டு ஓராண்டு காலம் காட்டுக்குள் சென்றார். ஓடை நீரின் நாற்றமும் வெண்மையும் மிகுந்தபடியே வந்தன. பின்னர் அவர் பாலென நுரைக்கும் ஓடைகளை கண்டு கொண்டார். அணுக முடியாத அளவுக்கு அவற்றிலிருந்து கந்தக வாடை எழுந்தது. அதன் பின் காட்டின் நீரெல்லாமே கந்தகமாக இருந்தது. ஓடை கரைகளில் மஞ்சள் சேறு கனிந்திருந்தது. காய்களிலும் கனிச்சாறுகளிலும் கந்தகமே மணத்தது. சூரியர் மலைக்கற்றாழை செடிகளின் இலைக்குவைக்குள் தேங்கிய மழை நீரையும் மாலையில் இலைத்தளிர்களில் துளித்து நின்ற பனியையும் தொகுத்து அறிந்து கொண்டும் துவர்க்கும் கனிகளை மட்டும் தேர்வு செய்து உண்டபடியும் மேலும் சென்று பெயரற்ற பெருங்கானகத்தை கண்டு கொண்டார். அங்கே மண்ணில் 1000 புண்கள் இருந்தன. அவை வெம்மை நிறைந்த வெண்ணிற ஆவியுடன் பொன்னுமிழ் சலம் என சேற்றை உமிழ்ந்து கொதித்து கொண்டிருந்தன. விம்மி எழும் நிலத்துக்கு மேல் வெண்புகை காளாங்குடை என வானில் எழுந்து நின்றது. அங்கு பெரிய விலங்குகள் எவையும் வாழவில்லை. நீர் உண்ணும் வழக்கமில்லாத கீரிகளும் முயல்களும் எலிகளும் மட்டுமே வாழ்ந்தன. பறவைகளின் ஒலியே அங்கே உயிரொலியாக இருந்தது. எவராலும் அறியப்படாத எப்பெயரும் சுட்டாத மரங்களும் உயிர்களும் நிறைந்த காட்டில் சூரியர் வாழ்ந்தார். தன் பெயரை இழந்தார். கண்டடையப்படாதவராக அதில் தொலைந்து மறைந்தார். அங்குள்ள ஒளிபுகா மலை குகை ஒன்றுக்குள் புகுந்து விழிகளை மூடிக்கொண்டார். இருளுக்குள் எழுந்து நான் என உணர்ந்த ஒன்று ஒளியின்றி தவித்ததை கண்டார். மின்மினி போல அது நான் நான் என அதிர்ந்து மெல்ல சுடர் கொண்டது. தன்னொளியால் அது அவ்விருளை அகற்றியது. ஒவ்வொன்றின் மேலும் சென்று அமர்ந்து ஒளிர்ந்து எழுந்து அப்பொருளை ஆக்கி நிறுத்தியது. ஒவ்வொரு கணமும் ஒரு பொருள் பிறந்து வந்தது. பின்னர் அவர் அப்பேருலகில் முழுமையாக வாழலானார். 20 ஆண்டு காலம் அவர் அங்கே தன்னந்தனிமையில் வாழ்ந்தார். அன்னமென எழுந்த ஒன்று உண்ணப்படாது வீணாவதில்லை. அறிவு வளராமல் மறைவதும் இல்லை. மண்ணுக்குள் செல்லும் பிளத்திற்குள் அமர்ந்து ஒருவர் மெய்யறிதலை அடைந்தால் கூட மாணவர்கள் தேடி வருகிறார்கள். அவரை தேடி ஒரு இளைஞன் வந்தான். அவர் அவன் காலடிகள் காலத்தின் மறுமுனையில் இருந்து அணுகி வருவதை கேட்டார். அவன் விழிகள் இருளில் 2 மின்மினிகள் என இணையாக பறந்து வந்தன. அவர் இருந்த குகைக்குள் நுழைந்து தாழ்பணிந்து மெய்யறிதலை தனக்கு அளிக்கும்படி கேட்டான். நீ யார் என்று சூரியர் கேட்டார். நான் கிளம்புவதற்கு முன்பிருந்த பெயரையும் மரபையும் துறந்து விட்டேன் என்றான் அவன். முன்பிருந்த எதுவும் பின்னிற்காத மெய்யறிதல் ஒன்றை தேடி நான் இவ்வேத காடுகளில் அலைந்தேன். நேத்தி நேத்தி என துறந்து இக்காட்டை கண்டு கொண்டேன். சூரியர், எவ்வண்ணம் இதை கண்டாய் என்றார். நான் பறவைகளை பார்த்து கொண்டே வந்தேன். இத்திசையிலிருந்து எப்பறவையும் வெளிவரவில்லை. இத்திசை நோக்கி பிற நிலத்து பறவைகள் செல்லவும் இல்லை. இங்குள்ள காடு தனித்தது என்று உணர்ந்தேன். சூரியர், நீ வேண்டுவதென்ன என்றார். பிரிதொன்றில்லாத மெய்மை என்றான் இளைஞன். மானுடர் தங்களில் பாதியை பெயரென கொண்டவர்கள். இளையோனே, நான் சூரியன் என்றே என்றும் என்னை உணர்ந்திருக்கிறேன். விழிமறையும் இக்காரிருளில் 20 ஆண்டு காலம் தன்னந்தனிமையில் நான் அமர்ந்திருக்கையில் என்னுள் எழுந்த சுடரால் அனைத்தும் துலங்குவதை கண்டேன். அவர் அவனை தன் கையால் தலை உழைத்து நெற்றி பொட்டை தன் துட்டு விரலால் தொட்டு தான் அறிந்த வேத வரியை சொன்னார். நானே பிரம்மம். அவனை ஆசிரியர் யாக்ஞவல்கியர் என்று அழைத்தார். அகம் பிரம்மாஸ்மி என்னும் அவ்வரியில் தொடங்கிய அவன் கல்வி 18 ஆண்டு காலம் நீண்டது. சூரியர் வீடு பெயரடைந்து 9 ஆண்டுகள் கழித்து அந்த வரியில் வந்து முடிந்தது. அப்போது அது ஒலியாக பொருளாக உள்ளோவியமாக இருக்கவில்லை. மொழியென மாறுவதற்கு முன் எப்படி இருந்ததோ அப்படி திரும்பி சென்றமைந்திருந்தது. வேதமறிந்த வைசம்பாயனர்கள் 7.
முதல் வைசம்பாயனர் கௌஷிதக மரபின் ஆசிரியரான அஸ்வாலாயரின் முதன்மை மாணவர். அவர் தன் ஆசிரியரிடம் முரண்பட்டு சென்று தன் வேத மரபை தானே உருவாக்கினார். கௌஷிதகத்திலிருந்து கிளம்பி சென்று வேதவியாசரை சென்றடைந்தார். வியாசரின் மாணவராக 40 ஆண்டு காலம் அமைந்து வேதங்களை காவிய வடிவில் கற்றறிந்தார். சொல் பெருகும் வேத மரபு ஒன்றை உருவாக்கினார். அது கிருஷ்ண யஜுர்வேதம் என்று அழைக்கப்பட்டது. கரிய வேதம் கட்டற்றதாக இருந்தது. அதை கற்க அவர் உருவாக்கிய முறைமை கிருஷ்ணாரண்யம் என அழைக்கப்பட்டது. கௌஷிதக ஆரண்யங்களில் ஒன்றில் அவர் கிளம்பி சென்ற தருணம் கதையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அஸ்வாலாயனர் தன் மாணவர்களுக்கு வேத மெய்மையை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கையில் வைசம்பாயனர் எழுந்து, ஆசிரியரே, பெருவல்லமை கொண்டது எது என்றார். செல்லும் தோறும் மேலும் பெருகும் ஆறு என்றார் அஸ்வாலாயனர். துணை கொண்ட ஒன்றே விசைமிக்கது. வைசம்பாயனர், ஆசிரியரே, முளைப்பதில் உயிர்த்திறன் மிக்கது எது என்றார். முருங்கை. அது தடியிலும் கிளையிலும் தளிரிலும் முளைப்பது. உடல் முழுக்க விதைகளால் ஆனது என்றார் அஸ்வாலாயனர். அவர் என்ன கேட்கப் போகிறார் என்பதை அவரது முந்தைய தனி சொல்லாடல்களில் இருந்து அறிந்திருந்த பிற மாணவர்கள் திகைப்பும் எதிர்பார்ப்புமாக காத்து நின்றனர். வைசம்பாயனர், ஆசிரியரே, அழியாத காட்டுயிர் எது என்றார். எலி. காட்டரசர்களாகிய யானைகள் அளவுக்கே அவை மண்ணுக்குள் வாழ்கின்றன. யானைகள் அஞ்சும் எதையும் எலி அஞ்சுவதில்லை என்றார் அஸ்வாலாயனர். ஏனென்றால் அவை 1லிருந்து 6 என பெருகிக் கொண்டே இருக்கின்றன. மாணவனே, எது விரைந்து பெருகுகிறதோ அதுவே அழியாதது. ஆசிரியரே, அவ்வண்ணம் என்றால் வேதம் மட்டும் ஏன் கட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும்? அதன் சொல்லும் பொருளும் ஏன் வரையறுக்கப்பட வேண்டும்? மலையிறங்கி நிலம் பெருகும் நதிகளைப் போல அது செல்லட்டுமே. முருங்கை போல முளைக்கட்டும், எலிகளைப் போல பெருகட்டும் என்றார் வைசம்பாயனர் உரத்த குரலில். வேதங்களால் தவிர்க்கப்பட்டவை என 3 தொல்வேத பாடல்கள் உள்ளன. வேதம் முளைத்தெழுந்து உருவான பன்மடங்கு பாடல்கள் உள்ளன. அவற்றில் சிறந்தவையும் இணைந்து வேதம் சிறக்கும் என்றால் என்ன தடை என்றார். மைந்தா, வரையறுக்கப்படாத ஒன்றுக்கு இருப்பென்பதே இல்லை என்றார் அஸ்வாலாயனர். அவ்வரையறையை அவை இணைதலின் வழியாக இயல்பாக உருவாக்கி கொள்ளட்டும். நாம் அவற்றை முன்னரே அணையிட்டு நிறுத்தினால் காலப்பெருக்கில் சொல்லை கட்டி போடுகிறோம் என்றார் வைசம்பாயனர். என் மரபு மாறா சொல் என்பதையே வேதமென கொண்டது. மாறும் என்றால் அது வேதமே அல்ல என்றார் அஸ்வாலாயனர். 4 வேதங்களும் வரையறை செய்யப்பட்டதே மாற்றம் அல்லவா என்றார் வைசம்பாயனர். மைந்தா, நீ அதை வேதம் வகுத்த வியாசரிடமே கேட்கலாம். 108வது மகா வியாசர் இன்று வியாசவனத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரிடம் செல்க என்று சொல்லி அஸ்வாலாயனர் முடித்து கொண்டார். கௌஷிதகம் நீங்கி வியாசவனம் சென்று ஆசிரியர் என அமர்ந்திருந்த வேதவியாசரிடம் தாழ் பணிந்தார் வைசம்பாயனர். வளர்வதே அழியா சொல் என்று தான் எண்ணுவதை அவர் முன் வைத்தார். வேதங்களை உருத்திரமணி என கோத்து கழுத்தில் அணிய நான் விரும்பவில்லை ஆசிரியரே. விதை கூடை என எடுத்துக்கொண்டு வளம் நிறைந்த இம்மண்ணில் உலவ விழிகிறேன். மைந்தா, தத்துவம் அருமனைகளைப் போல பிரிதொன்றில்லாத தன்மையாலேயே அது மதிப்பு பெறுகிறது. இலக்கியம் விதைகளைப் போல முளைத்து காடாவதனால் அது மதிப்பு கொள்கிறது. வேதம் தத்துவமே என்றார் வியாசர். அது ஏன் இலக்கியமும் ஆகக்கூடாது என்றார் வைசம்பாயனர். ஏனென்றால் வேதம் அடித்தளம், அது உறுதியாக அமைந்தாக வேண்டும். வேதம் படைக்கலம், அது நெகிழலாகாது. வேதம் துலாமுள், அது நிலை நின்றாக வேண்டும். வேதம் தத்துவமாக இருந்ததில்லை, அதை வகுத்து தத்துவமாக ஆக்கியவர்கள் உங்கள் முன்னோடிகளே என்றார் வைசம்பாயனர். மைந்தா, இலக்கியம் கண்டடையும், ஆனால் பயனளிக்க வேண்டும் என்றால் அது மந்திரமலையால் கடையப்பட்டாக வேண்டும். அமுதும் நஞ்சும் பிரிக்கப்பட்டாக வேண்டும். தத்துவம் என மாறாத இலக்கியம் வெறும் களியாட்டு மட்டுமே என்றார் வியாசர். ஆசிரியரே, குவிவதன் வழியாக கடந்து சென்று எய்துவது ஒரு வழி. அகன்று உலகை அணைப்பதனூடாக எய்தும் வழியை ஏன் ஒடுக்க வேண்டும் என்றார் வைசம்பாயனர். ஏனென்றால் வேதம் அழியாத முன்னறிவென அனைத்து அறிதல் முறைகளுக்கும் பின்னால் நின்று கொண்டிருக்கிறது. அதை திருத்த முடியும் என்றால் அது சான்றென எங்கும் நிற்க முடியாது என்றார் வியாசர். வேதமென அமைந்தது
அதை நாம் வெளியே நின்று வகுத்தளிக்கும் இலக்கணம் வழியாக தன்னை ஒருங்கமைத்து கொள்ள வேண்டுமா என்ன? அதன் தன்னியல்பாலேயே அது ஒருங்கிணைய முடியாதா? அன்னப்பறவைகள் நடுவே வாத்துக்கள் கலந்துவிடும் என்று நாம் அஞ்சுகிறோமா என்றார் வைசம்பாயனர். இங்கு இவ்விருக்கையில் அமர்ந்து நான் நீ சொல்வதை ஏற்க முடியாது. வகுத்து எண்ணி ஒலியமைத்து உளம் கொண்டு நாவில் அமைந்த சொல் என்றே இங்கு வேதம் திகழ முடியும். ஆயினும் உன்னை விலக்க நான் விழையவில்லை. இவ்வனத்தின் தென்மேற்கு மூலையில் பிறன் என நீ தங்குக என்றார் வியாசர். அவ்வண்ணமே என தலைவணங்கி அகன்றார் மாணவர். பின்னொரு நாளில் காணுலா சென்ற வியாசர் அனைத்து விலங்குகளும் அசைவிழந்து விழி மின்ன நின்று வேத சொல் கேட்பதை கண்டார். மரங்களில் பறவைகள் பூக்களைப் போல வண்ணம் மட்டுமென நிறைந்திருந்தன. புலி அருகே மான் நின்றிருந்தது. மலைப்பாம்பின் வளைவின் மேல் முயல் அமர்ந்திருந்தது. வியந்து அருகணைந்த போது அங்கே ஒரு சுனைக்கரையில் அமர்ந்து வைசம்பாயனர் வேதம் ஓதுவதை கண்டார். வேத சொல் முழுதமைந்ததும் அவர் முன் சென்று, இது நான் கேட்டறியாத வேதம், எங்கிருந்தது இது என்றார். இது தொல்வேத சொல், மலைநாதர்களிடம் புழங்கியது, அவர்களின் தெய்வங்களால் மீட்டி வளர்க்கப்பட்டது என்றார் வைசம்பாயனர். வியாசர் திகைத்து நின்ற பின் பெருமூச்சுடன், ஆம், வகுக்கையில் வெளியேறுவது மேலும் வளர்ந்து முன்னால் வந்து நிற்கிறது. தொகுப்பவர்களை முடிவின்மை வந்து சந்திப்பது அப்படித்தான் என்றார். வியாசரின் ஆணைப்படி முறைப்படுத்தப்படாத பாடல்களை சேர்த்து வைசம்பாயனர் அமைத்த அத்வேதம் கிருஷ்ணயஜுர்வேதம் எனப்பட்டது. அம்முறை ஏற்கப்பட்டதும் விரைவிலேயே 4 வேதங்களுக்கும் கிருஷ்ண சுக்ல சாகைகள் உருவாயின. கரிய வேதம் மலரோடு சருகும் கொண்டு வெள்ளம் பெருகும் கங்கை போல் இருந்தது. நிலம் பரவி உலகூட்டியது. வெண்ணிற வேதமோ மலையுச்சியின் மானசரோவரம் போல நின்றிருந்தது. வேதத்தை முற்றறிபவர்கள் அவற்றை கிருஷ்ண சுக்ல சாகைகளுடன் சேர்த்து கற்றுணர வேண்டும் என நெறி அமைந்தது. வைசம்பாயனரின் வேத நிலைக்கு இளமானவனாக வந்து சேர்ந்த அந்தன சிறுவனை அவர் யக்ஞன் என அழைத்தார். மாணவர்களில் அவர் பேரன்புக்குரியவனாக அவனே இருந்தான். ஒளிவிடும் சிறிய கண்களும் கொழுத்த வெண்ணிற உடலும் மணிக்குரலும் கொண்டிருந்தான். வேதம் ஓதுவதில் இருந்த அதே ஒன்றலுடனும் உவகையுடனும் உணவுண்டான். அவனை பறவைகள் தங்களைப் போலவே விடுதலையானவன் என அடையாளம் கண்டு கொண்டன. ஆசிரியர் தன் அருகே அவன் இருக்கையில் உவகையும் புரியாத அச்சமும் ஒருங்கே எழக்கண்டார். ஒரு நாள் காணுலா செல்கையில் காட்டுப்பறவை ஒன்று வேதவரி ஒன்றை சொல்வதை கேட்டு வியந்து நின்ற வைசம்பாயனர் அது எவ்வண்ணம் கற்றது என மாணவர்களிடம் கேட்டபோது, யக்ஞன் இரவு முழுக்க காட்டுக்குள் அமர்ந்து வேதமோதி பயில்கிறான் என்று சொன்னார்கள். வேதங்களின் கிருஷ்ண சாகைகளை கற்றுத்தேர 12 ஆண்டுகளாகும் என்பது அனைத்து கல்வி நிலைகளும் கொண்டுள்ள வகுநெறி. 3 ஆண்டுகளில் அதை கற்றுத் தேர்ந்தவர் வைசம்பாயனர் என அனைத்து கதைகளும் வியந்தன. யக்ஞன் அதை ஒரே ஆண்டில் கற்று முடித்து விட்டான் என்றனர் மாணாக்கர். 4 வகை சொல்முறையிலும் அவன் வேதங்களை சொல்லி விளையாடுவதுண்டு என்றனர். வைசம்பாயனர் அதை கேட்டு இரும்பூது எய்தினார். 8 கானகங்களில் இருந்து வந்த வேத ஆசிரியர்களின் முன்னிலையில் அவனை நிறுத்தி ஒரு தேர்வு நிகழ்த்தினார். அவன் ஒரு சொல் பிழைக்காமல் ஒரு சந்தம் மாறாமல் வேதங்களை முற்றோதியதை கண்டதும் அவர்கள் எழுந்து நின்று கை தூக்கி நீல் புகழ் கொள்க, நீடு வாழ்க என்று வாழ்த்தினர். இனி வேத மரபின் முதன்மை அறிஞன் என இவ்விளைஞனே அறியப்படட்டும் என்றார் வியாசர். அன்று ஆசிரியர் உள்ளத்தில் மாணவனை பற்றிய முதல் முள் குடியேறியது. பின்னர் அது நாளும் வளரலாயிற்று. பெரிதொரு நாள் சொல்லவையில் வைசம்பாயனர் தொல்வேத வரியொன்றை வேதத்துடன் இணைத்து பாடிய போது யக்ஞன் எழுந்து அதை மறுத்தான். வேத மெய்மைக்கு எதிரான வரி வேதத்தில் அமையலாகாது என்றான். மானுட பலியை வேதம் கடந்து வந்து விட்டது. இவ்வரியில் நோன்பு கொண்டவனின் தூய ஊனை தெய்வங்கள் விரும்புகின்றன என்று ஒரு வரி வந்துள்ளது. சினத்துடன், மூடா, இது கட்டற்றது என்பதனாலேயே கிருஷ்ணசாகை என்றார் வைசம்பாயனர். ஆம், ஆனால் அப்போதும் அது வேதமென்றே அறியப்படுகிறது. நீங்கள் இணைத்த வரி வேதங்களுக்கு மாறானது, அது வேதம் அல்ல என்றான் யக்ஞன். வென்று அடக்கியிருந்த அனைத்து சினமும் ஒன்றாக கூடி முகத்தில் கனல, அதை முடிவு செய்ய வேண்டியவன் நான் என்று வைசம்பாயனர் சீறினார். இல்லை, முடிவு செய்ய வேண்டியவர்கள் நாங்கள். இது கங்கை. உங்கள் படித்துறையில் நீங்கள் எதை கலக்கிறீர்கள் என்பதை அடுத்த படித்துறையில் நீராடுபவர்களே முடிவு செய்ய வேண்டும்
என்றான் யக்ஞன். இந்த கல்வி நிலை என்னுடையது, இங்கு விளங்குவது என் ஆணை என்றார் வைசம்பாயனர். இல்லை ஆசிரியரே, எங்கும் திகழ்வது வேதத்தின் ஆணை மட்டுமே என்றான் யக்ஞன். அவர்கள் சொல் மோதிக்கொள்வதை மாணவர்கள் திகைப்புடன் நோக்கி நின்றனர். அது எங்கு சென்று முடியும் என அவர்கள் அறிந்திருந்தனர். உடல் நடுங்க எழுந்த வைசம்பாயனர் கை வீசி பெருங்குரலில், மூடா, வேதம் கற்றமையால் நீ ஆசிரியனை விஞ்சிவிடுவாயா என்ன? நான் அறியாத வேத வரி ஒன்றை சொல்ல முடியுமா உன்னால்? சொல், நீ என்னிலும் மேலோன் என ஒப்புகிறேன் என்றார். ஆணை என்று தலை வணங்கிய யக்ஞன் 100 யஜுர்வேத வரிகளை சொன்னான். கிருஷ்ண யஜுர்வேதத்தின் தொகைக்காரரான வைசம்பாயனர் அவ்வரிகளை கேட்டு திகைத்து நின்றார். அவை வேதம் என அவர் உணர்ந்தார். ஆனால் அவற்றை முன்பு அறிந்திருக்கவில்லை. திகைப்புடன், இதை எங்கு கற்றாய்? ஆசிரியரே, நீங்கள் கற்பித்த அதே வேத சொற்கள் தான். சொல் கூட்டும் முறைகளினூடாக வேதத்தின் உள்ளேயே இதை நான் அடைந்தேன் என்றான் யக்ஞன். அவ்வாறு எல்லை கடந்து சொற்கூட்ட நான் உனக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை. இது ஆசிரியனாகிய என்னை சிறுமை செய்வது. இதன் பொருட்டு உண்மையில் நான் தீச்சொல்லிடுவேன். கற்றவற்றினூடாக விரிவதே கிருஷ்ண சாகைகளின் வழி என்றிருக்க இதற்கு நான் ஏன் ஒப்புதல் பெற வேண்டும் என்றான் யக்ஞன். ஒப்புதல் பெற வேண்டும். நான் கற்பித்தது என்று சொல்லி நீ ஒரு பிழை வேதத்தை இங்கு நிறுவி செல்லலாகாது. நான் கற்பித்தது அது என பின்னர் அனல் சான்றாக ஆகும். என் ஒப்புதல் அதற்கில்லை என உலகோர் அறியவும் மாட்டார்கள் என்று வைசம்பாயனர் கூவினார். நீ என்னை மீறியமையால் இனி எனக்கு மாணவன் அல்ல. இதோ உன் ஆசிரியராக நின்று நான் ஆணையிடுகிறேன். நான் கற்பித்தவை அனைத்தையும், அவற்றிலிருந்து நீ பெற்றவை முழுமையும் இங்கே கூறிவிட்டு இக்குருகுலம் விட்டு அகல்க. ஆணை என வணங்கிய யக்ஞன் கை கூப்பி அமர்ந்து தான் கற்ற வேதத்தை முழுமையாக உரைத்து முடித்தான். கற்றவற்றிலிருந்து தான் சென்றடைந்தவற்றையும் ஒரு சொல் மாறாது உரைத்து முழுமை செய்தான். வைசம்பாயனர், இவற்றில் ஒரு சொல்லேனும் முன்னில் எஞ்சவில்லை என ஆணையிடுக. யக்ஞன் ஆணை என்று நிலம் தொட்டு உறுதியளித்தான். ஆசிரியரை வணங்கி அன்றே விலகிச் சென்றான். வேதத்தை மீண்டும் புதிதாக முதற் சொல்லில் இருந்து கற்றுமீள யக்ஞன் விழைந்தான். அவன் சென்ற அத்தனை குரு நிலைகளுக்கும் முன்னரே அவனை வைசம்பாயனர் பழிச்சொல்லிட்டு புறந்தள்ளிய கதை தெரிந்திருந்தது. தேடி நெடுந்தொலைவு சென்ற இடங்களில் சிறுமை கொண்டு ஒரு கணமும் சோர்வுறாமல் பயணம் செய்து இறுதியாக சூரியர் வாழ்ந்த கந்தக பெருங்காட்டை கண்டடைந்தான். அவர் முன் வணங்கும் போது அவனுள்ளும் அவன் வாழ்ந்த சொல்வளர் காடுகள் சுருங்கி மறைந்து விட்டிருந்தன. அவர் முன் அமர்ந்து வேத மெய்ப்பொருளை கற்றறிந்தான். அவனை ஆசிரியர் யாக்ஞவல்கியர் என்றழைத்தார். சொல்வளர் காடு 29வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.